அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஓவர் த வீக்கெண்டில் 3 கம்பெனிஸ் வந்து அவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 3 கம்பெனிஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க் அண்ட் ஐசிஐசிஐ பேங்க். இதில் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி, HDFC பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் கிட்டத்தட்ட 29% வெயிட்டேஜில் இருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து HDFC அண்ட் ஐசிஐசிஐ பார்த்தீங்கன்னா 45% வெயிட்டேஜ் இருக்குது. அதனால இவங்களோட Q3 நம்பர்ஸ் வந்து டைரக்ட் இம்பாக்ட் இருக்கும் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மேல. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோல வந்து நம்ம 3 ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திருக்கோம். ஒன்னு ரிலையன்ஸ், இன்னொன்னு HDFC பேங்க், இன்னொன்னு ஐசிஐசிஐ பேங்க். நீங்க வந்து ஏதாவது ஒரு ரிசல்ட் மட்டும் பார்க்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அதுக்காக டைம் ஸ்டாம்பை வந்து இன்க்ளூட் பண்ணிருக்கேன். அந்த டைம் ஸ்டாம்பை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்க ஓவரால் வீடியோ பார்க்க விரும்பலைன்னா. அண்ட் இந்த சேனலுக்கு நீங்க முதல் முறை வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. முதல்ல ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸை பத்தி பார்ப்போம். இவங்களோட ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை ஈவினிங் நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. ஆனா இவங்களோட ரிசல்ட்டை பத்தி நம்ம பெருசா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இவங்க ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி வந்து பாத்தீங்கன்னா -50 பாயிண்ட்ஸ்ல இருந்தது. அதாவது பெரிய மூவ்மெண்ட் எதுவும் இல்லை. பெரிய அளவில் நிஃப்டி விழுறதோ இல்லை பெரிய அளவில் ஏறுறதோ எந்த பிரச்சனையும் இல்லாமல் ரொம்ப மைல்டா ஃபிளாட் டு நெகட்டிவா இருந்தது. விச் மீன்ஸ் இவங்க ரிசல்ட் வந்து மார்க்கெட் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி பார்க்கல. அண்ட் இவங்களோட ஓவரால் கன்சாலிடேட்டட் எபிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கோடி ரூபாயில இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 6% வந்து அதிகமாக இருக்கு. அண்ட் இவங்க ஓவரால் இன்கம்ல வந்து பார்த்தீங்கன்னா 60% வந்து நான் எனர்ஜி பிசினஸ்ல வந்துட்டு இருக்கு. அதாவது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்ன்றது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரோகெமிக்கல் பிசினஸ். அதுல இருந்து இவங்களை மெதுவா வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. ரீட்டைல் அண்ட் டெலிகாம் பிசினஸ், டிஜிட்டல் சர்வீசஸ்ல ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அண்ட் இவங்களோட ஓவரால் எபிட்டால 30,000 கோடி ரூபாய் இப்போ வந்து நான் எனர்ஜி பிசினஸ்ல தான் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு பீரியட் ஆஃப் டைம்ல இந்த எல்லா பிசினஸுமே அவங்க தனித்தனியா லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ எப்பெல்லாம் நம்ம ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸோட ரிசல்ட்ஸ் வந்து பார்க்குறோமோ அப்போ செக்மெண்ட் வைஸா பார்க்கறது ரொம்ப முக்கியமான விஷயம். இவங்களோட ஆயில் டு கெமிக்கல் பிசினஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவா தான் இருக்கு. 15% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இயர் ஆன் இயர் பேசிஸ்ல. அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸும் வந்து பார்த்தீங்கன்னா 16% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் ரீட்டைல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரீட்டைல் பிசினஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெவன்யூ என்னமோ வந்து பார்த்தீங்கன்னா 8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அவங்களோட ப்ராஃபிட் வந்து 1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் அவங்களோட மார்ஜின்ல ஒரு இம்பாக்ட் இருக்கு. மார்ஜின்ல இம்பாக்ட் இருந்தாலும் அது பெரிய அளவில் ஒரு இம்பாக்ட்னு சொல்லிட முடியாது. காரணம் என்னன்னா, போன வருஷம் இதே குவார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் இன்கம் வந்து 196 கோடி இருந்திருக்கு. இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 145 கோடி ரூபாய் இருக்கு. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்னா எது வேணா வச்சுக்கலாம். ட்ரெஷரி பில்ஸ் வச்சுக்கலாம், இல்லை பேங்க் டெபாசிட்ஸ் வச்சுக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். இந்த அதர் இன்கம் குறைஞ்சதுனால அவங்களோட ப்ராஃபிட்டும் குறைஞ்சிருக்கு. அண்ட் மார்ஜின் வைஸா பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து வெறும் 50 பேசிஸ் பாயிண்ட்ஸ் தான் இம்பாக்ட் இருக்கு. இன்னொரு அப்டேட் என்னன்னா, இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல்ல வந்து பாத்தீங்கன்னா FMCG பிசினஸ் இருக்கு. அதாவது இவங்களோட பிராண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரிலையன்ஸ் ஸ்டோர்ஸ்க்கு போனீங்கன்னா தெரியும். இவங்களோட பிராண்ட்லேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. அந்த பிசினஸ் வந்து டிசம்பர் மாசம் தனியா டிமர்ஜ் பண்ணிட்டாங்க. வென்எவர் இந்த ரிலையன்ஸ் ரீட்டைல் வந்து தனியா லிஸ்ட் பண்ணும்போது அந்த பிசினஸ் தனியா லிஸ்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு டிமார்ட் ஒரு கம்பெனியாகவும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் ஒரு கம்பெனியாகவும் இருந்தால் எப்படி இருக்கும்? இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா ட்ரெண்ட் ஒரு கம்பெனியாகவும் டாடா கன்சியூமர் ப்ராடக்ட் ஒரு கம்பெனியாக வந்து எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இவங்களோட FMCG பிசினஸ் தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்க, இவங்களோட ரீட்டைல் பிசினஸ் தனியாக லிஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இன்னும் 6 மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஜியோட IPO வந்து வரப்போகுது. அண்ட் ரிலையன்ஸ் ஜியோட நம்பர்ஸ் பார்த்தோம்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் பக்கத்துல இவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்களோட ARPU, அதாவது ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசர் 213 ரூபாய் பர் பர்சனா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 6 மாசத்துல இவங்க IPO வரும்போது பிரைசஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்றாங்க. அதாவது 15% 20% இன்க்ரீஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட் வந்து அதிகமாகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. எப்பெல்லாம் டெலிகாம் கம்பெனிஸ் வந்து நம்ம அனலைசிஸ் பண்றோமோ அப்போ வந்து சர்ன் ரேட்னு சொல்லுவாங்க. அதாவது எவ்வளவு கஸ்டமர்ஸ் வந்து மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல வந்து லூஸ் பண்றாங்க. அதாவது 100 பேர் வந்து சிம் கார்டு வச்சிருக்காங்கன்னா அதுல வந்து சில கஸ்டமர்ஸ் வந்து ரீசார்ஜே பண்ண மாட்டாங்க. அந்த சிம் கார்டு வந்து லேப்ஸ் ஆயிடும் ஒரு பீரியட் ஆஃப் டைம். அந்த மாதிரி லேப்ஸ் ஆகிற பர்சன்டேஜ் வந்து இவங்க வந்து 1.8% இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஓவரால் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து இவங்க தான் கம்மியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் கம்மிங் டேஸ்ல வந்து இவங்களோட பிசினஸ் வந்து அஃபெக்ட் பண்ற ஒரு விஷயம்னு பார்த்தோம்னா இந்த வெனிசுலா பிரச்சனை, அதே மாதிரி ரஷ்யன் ஆயில் பிரச்சனை, இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல்னால க்ரூட் ஆயில் பிரைசஸ்ல இம்பாக்ட் இருக்கும். அது வந்து பாத்தீங்கன்னா இவங்களோட ப்ராஃபிட்டபிலிட்டியை இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஈவன் ஈரான்ல கூட இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கிறதுனால இவங்களோட ஆயில் கெமிக்கல் பிசினஸ்ல வந்து ஒரு இம்பாக்ட் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் ரீட்டைல் பிசினஸ் ஏற்கனவே வீக்கா தான் இருக்கு. அது வந்து மார்க்கெட்டை எக்ஸைட் பண்ணாது. அண்ட் இவங்களோட டெலிகாம் பிசினஸ் அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. அண்ட் ஓவராலா இவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வந்ததுக்கு அப்புறம் கிஃப்ட் நிஃப்டி வந்து பெரிய அளவுல எந்த ஒரு மூவ்மெண்ட்டும் காமிக்கல. இன்ஃபேக்ட் வந்து நெகட்டிவா தான் இருந்தது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை வந்து பனிஷ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அடுத்து HDFC பேங்க் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 18,653 கோடி ரூபாய் வந்து
வந்திருக்கு. அண்ட் அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாசிட்டிவான விஷயம். அண்ட் அவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பிஏ வந்து 1.24% ஆகும், நெட் என்பிஏ வந்து 0.42% ஆகும் இருக்கு. இது வந்து பாசிட்டிவான விஷயம். அந்த அசெட் குவாலிட்டி வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க. இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இது இம்ப்ரூவ் ஆயிருந்தாலும் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸ்ல இது ஃபிளாட்டாக தான் இருக்கு. HDFC பேங்க் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்களோட லோன் டு டெபாசிட் ரேஷியோ தான். அது வந்து இப்போ வந்து 93% என்னமோ இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இவங்க வந்து எவ்வளோ டெபாசிட்ஸ் வச்சிருக்காங்களோ அதில் வந்து 90% தான் இவங்க லோனாக கொடுக்கணும். அதுக்கு மேலே கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, இப்போ திடீர்னு வந்து யாராவது வந்து நிறைய பேர் வித்ட்ராவல் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அவங்க ஃபண்ட்ஸுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வெளியிலேருந்து மறுபடியும் வந்து கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். அப்போ அவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து இம்பாக்ட் ஆகும். இது வந்து HDFC பேங்க்குக்கு ரொம்ப வருஷமாகவே, அதாவது HDFC பேங்க்கையும் மெர்ஜ் பண்ணாங்கல்ல, அப்போதுலேருந்தே இந்த இம்பாக்ட் வந்து இருக்குது. அண்ட் இவங்களோட ஓவரால் லோன் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 12% இருக்குது. அண்ட் டெபாசிட் குரோத் வந்து பார்த்தீங்கன்னா 11.5% இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 3.5% இருக்கு. இதுவரை நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட கோர் பிஸ்னஸ் ஆப்ரேஷன்ல இருந்து வந்த நம்பர்ஸ். அதை தாண்டி சில நம்பர்ஸும் இருக்கு. அதாவது இப்போ நியூ லேபர் கோட்ஸ் வந்துச்சு இல்லையா, எல்லா ஐடி கம்பெனிஸும் அதனால இம்பாக்ட் ஆச்சு. ஈவன் இவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா 800 கோடி ரூபாவை எடுத்து தனியாக வச்சுட்டாங்க இந்த லேபர் கோட்ஸ்லால வரக்கூடிய செலவுகளை மீட் பண்ணுறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் போன வருஷம் ஜூலை மாதம் வந்து பார்த்தீங்கன்னா HDB ஃபைனான்ஷியல் சர்வீசஸ் வந்து IPO வந்தது. அதில் வந்து இவங்க OFS வந்து 10,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஷேர்ஸ் வந்து விற்றுருந்தாங்க. அண்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 கோடி ரூபாய் இவங்களுக்கு லாபம் வந்திருக்கு. அதுவும் இந்த 9 மந்த் ப்ராஃபிட்ல வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரொவிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 9,000 கோடி ரூபாய் ப்ரொவிஷன் பண்ணிச்சிருக்காங்க இந்த 9 மந்த்ஸுக்கு. HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து இந்த மாதம் ஜனவரி மாதத்தோட Q3 பிஸ்னஸ் அப்டேட் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 6-7% நெகட்டிவாக இருக்குது. அதாவது 1000 ரூபாய் இருந்தது வந்து இப்போ 930 ருபீஸில் இருக்குது. அண்ட் இப்படி வந்து இவங்க அடிச்சுட்டே வந்தாங்க. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு ரிசல்ட்ஸ் வந்து மோசமாக இல்லை, ஓரளவுக்கு வந்து நியூட்ரலாக தான் இருக்குது. அண்ட் இவ்வளோ வந்து ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறதுனால மார்க்கெட் நாளைக்கு வந்து HDFC பேங்கை ரிவார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ICICI பேங்க் வந்து பார்த்தோம்னா அவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 11,317 கோடி ரூபாய் இருக்கு. ஆனால் இவங்களோட ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் பேசிஸ்ல 4% குறைஞ்சிருக்கு. இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவிஷன்ஸ் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அண்ட் இவங்களோட நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் வந்து பார்த்தீங்கன்னா 7% வந்து இயர் ஆன் இயர் பேசிஸ்ல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது HDFC கம்பேர் பண்ணும்போது அதிகம். அண்ட் இவங்களோட அசெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் என்பி வந்து 1.53% ஆகும், நெட் என்பி வந்து 0.37% இருக்குது. இது வந்து நல்லா தான் இருக்குது. அண்ட் இவங்களோட லோன் க்ரோத்தும் டெபாசிட் க்ரோத்தும் HDFC பேங்கை கம்பேர் பண்ணும்போது புவராக தான் இருக்குது. ஈவன் இவங்களும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நியூ லேபர் கோட்ஸ்னால அஃபெக்ட் ஆயிருக்காங்க. கிட்டத்தட்ட 145 கோடி ரூபாய் வந்து அதுக்காக எடுத்து வச்சிருக்காங்க. இது வந்து HDFC பேங்க் கம்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கம்மி. அண்ட் ப்ரொவிஷன்ஸ் வந்து இவங்க 9 மந்த்ஸ்ல இந்த 9 மந்த் இந்த ஃபினான்ஷியலோட 9 மந்த்ல வந்து 13,000 கோடி ரூபாய் பக்கத்தில் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க பேட் லோன்ஸுக்காக. அண்ட் ICICI பேங்க் வந்து நெகட்டிவாக இம்பாக்ட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னா HDFC பேங்க் வந்து 7% விழுந்திருக்கு இந்த ஜனவரி 1லேருந்து. ஆனால் ICICI பேங்க் வந்து 6% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஜனவரி 1லேருந்து. அதாவது இவங்களோட ரிசல்ட் வந்து நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு மார்க்கெட் வந்து முன்னவே எஸ்டிமேட் பண்ணிச்சு. அதன்படி வந்து ஷேர் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. ஆனால் இவங்களோட ரிசல்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. HDFC பேங்க் வந்து அந்த அளவுக்கு மோசமாக இல்லை, ICICI பேங்க் வந்து அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ஸோ HDFC பேங்கோட ஷேர் பிரைஸ் வந்து ஏறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ICICI பேங்க் ஷேர் பிரைஸ் வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓவராலாக 3 கம்பெனிஸ் நம்ம பார்த்துருக்கோம். ரிலையன்ஸ், ICICI, HDFC. இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் வந்து ஹெவி வெயிட்ஸ். இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் வந்து மைல்டு நெகட்டிவான இம்பாக்டை கொடுக்கும், HDFC வந்து பாசிட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும், அண்ட் ICICI பேங்க் வந்து நெகட்டிவான இம்பாக்ட் கொடுக்கும். ஓவராலாக வந்து நாளைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஃப்ளாட்லேருந்து மைல்டு நெகட்டிவாக ஓப்பன் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. இது என்னோட அனாலிசிஸ் தான். மோஸ்ட்லி யாரும் வந்து பார்த்தீங்கன்னா F&O பொசிஷன்ஸ் வந்து ஓவர் நைட் கேரி பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏன்னா நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் வந்து இவ்வளோ பெரிய ஹெவி வெயிட்ஸ் வந்து ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுறதுனால. அண்ட் இந்த வீடியோவில் உள்ள தகவல்கள் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். தேங்க்யூ.